யாரு என்னையா பிள்ளைக்கு வாமா நீ வாமா என்ன விஷயம் எந்த பிள்ளை அது உங்களுக்கு ஒரு நீங்கள் வாங்க நீங்கள் அங்கே இருங்க உங்களுக்கு என்ன செய்யணும் கட்டி கொடுத்தீங்களா கல்யாணம் ஆகலை காலைல விட்டுவாங்க நல்ல காலில் விடலை உங்கள் மனசு அங்கே போகலையே காது கேட்குமாம்மா போய் நான் தயாராகிக்கிறேன் சத்தம் விட்டு பேசுறதுக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் காது கேட்குமா நல்லா கேட்கும் மூன்று கோயில்கள் வருது ஒரு அங்காளம்மன் கோயில் ஒரு ஈஸ்வரி கோயில் ஒரு மாரியம்மன் கோயில் இருக்காங்க கால் வந்துட்டு வா 1 2 3 அக்கண்ணா மாதிரி இருக்கு எவன் கேட்டான் காரணம் புரிந்தோ புரியாமல் ஒரு உயிர் உங்களை விட்டு போயிடுது மரணத்தின் எல்லையை பிடித்தவர் உலகில் யாரும் இல்லை இழக்க வேண்டும் என்று விதி இருந்தால் அதை மாற்றிக்கொள்ள முடியாது ஆனாலும் அந்த ஒரே வீட்டுக்குள்ளே தேவையில்லாத வார்த்தைகள் பிரச்சனைகள்லாம் நிறைய இப்போ இருக்கிற ஒரு பிள்ளையை நான் கரை சேர்த்து விட்டாச்சுன்னா உன் வாழ்க்கையில் எல்லா குறைகளும் நீங்கியாச்சு உண்மையா இல்லையா அதனால் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு இன்னும் 3 மாத காலம் அவகாசம் இருக்குது சரியாக்கித்தானே வேறு என்ன வேணும் அதை உங்களுக்கு வளர்க்கக்கூடிய சக்தியும் பணமும் நான் தாரேன் செல்வாக்கா இருப்போம்மா கர்மசாமிக்கு குழந்தை வேணும்னு கேட்டு வந்தவங்க யார் குழந்தை வேணும்னு கேட்டு வந்தவங்க காத்திருப்பான் கமல கண்ணன் காலம்ட்டுலாம் வாடா தம்பி வா குழந்தை வேணுமா பக்கத்தில் யாரெல்லாம் வந்திய கல்யாணம் முடிச்சிட்டியா ஆ பக்கத்தில் வா இன்னும் சாமி வித்தியாசமாக கேள்வி கேட்காருன்னு அன்னைக்கு ஒரு பொம்பளை என்கிட்ட கேள்வி கேட்டா எனக்கு ஒரு குழந்தை வேணும்னா சரிம்மான்னு உன் வீட்டுக்காரன் எங்கே இருக்காம்னா 6 வருஷமாவது பிரிஞ்சு போயிட்டான் அப்போ அந்த கேள்விக்கு அர்த்தம் என்ன சாமி குழந்தை வர கொடுத்தாருன்னா நம்ம புருத்தனை வர வச்சுருவார் அப்போ அந்த விஷயம் நடந்துட்டு நம்ம ட்ரிக்காக கேட்டான் அடுத்து நான் பதில் சொன்னேன் உன் வீட்டுக்காரனை வர வச்சு 2 ரூபாயும் சேர்த்து உனக்கு வரேன் தரம்மா போயிட்டு வா கால் வந்துட்டு வா அது மாதிரி கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாலே ஒருத்தன் குழந்தை வேணும்னா கல்யாணம் முடிச்சு அது மூலமாக கல்யாணம் நடக்கட்டும் அப்புறம் நீ கேட்கணும்னு ஒரு சின்ன பயம்தான் வேறு ஒன்றும் இல்லை உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன் பேரன் பிறப்பான் என் பேர் கருப்பசாமின்னு வச்சுக்கோ இந்தா வெட்டி விடு வேறு என்னப்பா வேணும் பாம் 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 போலீஸ் விசாரணைக்கு பிறகு வெட்டியாக நடக்கும் போயிட்டு வா கருப்பசாமிக்கு கால் வந்துட்டு வா ஜெயிச்சிருவோம்பா தங்கமா இரு தங்கமா அப்படியா யாருக்கும் ஆப்ரேஷன் ஆயிருக்கா ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்களா சொல்லுவாங்க ஆனால் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கணும் இயற்கையான சரியான நெறியான மருத்துவத்திலேயே உனக்கு அந்த பலன்லாம் கிடச்சிரும் பிறக்கிற பிள்ளை பொம்பளை பிள்ளையாக பிறக்கும் குங்குமக்காரின்னு பேர் வச்சுக்கோ கால் வந்துட்டுவான் என்ன பேர் வைக்கணும் குங்குமக்காரி கர்மசாமிக்கு வாப்பா ஆனால் குழந்தை ஆப்ரேஷனில் பிறக்கும் அதை நீ புரிஞ்சுக்கா அதுக்கு முன்னால் உள்ள ஆப்ரேஷனுங்கிறதுக்கு வேண்டாம் இந்தா வெற்றியாகப்பா நடந்து வா சந்தோஷமா கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா கேட்டு பார்க்குறேன் கோயம்புத்தூர் பக்கம் கோயம்புத்தூர் யாரா வந்தீங்க?
கூட்டுவாங்க எல்லாரையும். யாரு? அப்பா. ஒரு நேரத்தில் உங்கள் அப்பா என்னை வந்து பார்க்கும் பொழுது, என் பிள்ளை சுகமில்லாமல் இருக்குது சாமி, அவளை குணமாக்கி எழுப்பி வரணும்னு கேட்டான். உன் பிள்ளைய என் கோயிலுக்கு ஆனந்தமாக கூட்டு வருவோம்னு நான் சொன்னேன். இன்றைக்கி நீ நல்லா ஆரோக்கியமாக வந்துட்ட. வேற இப்போ உனக்கு என்ன வேணும்? காலில் வந்துட்டு வா. பார்ப்போம் பார்ப்போம். இந்த அக்டோபர் மாதத்தில் உனக்கு வேலை கிடச்சிரும், ஜெயிச்சிருவோம். தை மாதத்தில் ஒரு சகோதரிக்கு கல்யாணம் நடக்கும், அதையும் வெற்றியாக்கி தரேன். இந்த அம்மா நல்லா பணம் வந்திருக்கேன், எல்லாம் சரியாயிரும். போ. கர்மசாமிக்கு கல்யாணம் முடித்து கொடுத்த பிள்ளையின் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கு என்று சொல்லி அடுத்து பேசுவோம் அதை பற்றி. கல்யாணம் முடித்து கொடுத்த பிள்ளையின் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கு என்று சொல்லி வந்தது யார்? வாங்கோ. யாருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்க? பொண்ணு எங்கே இருக்கு? மருமகன் எங்கே இருக்கா? காலில் வந்துட்டு வாங்க. கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா அல்லது என்னால் ரொம்ப கத்த முடியாது. அப்படி நான் ரொம்ப சத்தம் போட்டு கத்தோன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லட்சம் கொடுங்க. கோயில் கட்டிடத்தை கட்டிட்டாது கத்திக்கிட்டு எடுப்போம். என்ன உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. அதனால் முருகப்பெருமானுடைய அருளாட்சி உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே இருக்குது. ஆனால் வேலும் மயிலும் அவன் கையில் இருப்பது போல கணவனும் மனைவியுமாக வாழ வேண்டிய என் வீடு, என் பிள்ளை மட்டும் இருக்குது, துணை ஒரு பக்கம் குழம்பிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு மனவேதனை உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. இருக்கா இல்லையா? கால் வந்துட்டுவாங்க. கொஞ்சம் அமைதி. அமைதி இல்லாத என் மனமே. அவங்க ரெண்டும் சேர்த்து வச்சா போதுமா? உனக்கு உன் கேள்வி என்னப்பா? சேர்த்து வச்சிடலாமா? ஆமாம். இடையில் ஒரு நகை சம்பந்தமான பிரச்சனையில் கூட கொஞ்சம் தப்பு பண்ணிட்டாங்க. என்ன, கொஞ்சம் ஒரு 3 மாத காலம் அவகாசம் இருக்குது, பொறுமையாக இருங்க. அவங்கள ஒரு வழிப்படுத்தி கொண்டு வந்து ஒரு தெளிவான முடிவு தந்துடுறேன். 3 முறை என்னைய பார்க்க வாங்க, 3 பௌர்ணமிக்கு வாங்க. எஸ், ஜெயிச்சு தரேன். ஆமாப்பா, தொழிலை பற்றி பார்த்தேன். ஒரு 18 நாள் அவகாசத்தில் மாற்றம் கிடைக்கும். நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு சாமி என் பிள்ளை கட்டி கொடுத்த வீட்டில் இருக்க மாட்டோம்னு கண்ணீர் வடிக்கிறார். அவளுக்கு ஏதாவது ஒரு வழி கொடுங்க ஐயா, வழி கொடுங்க ஐயா. உன் பிள்ளைய கட்டி கொடுத்தியா? பொட்டச்சி, உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீ அவங்க அப்பா அம்மா கல்வியை நான் சொல்லுதேன், அப்படி தானே? இப்போ பார், இன்னொரு ஆள் வரும், இங்கே தள்ளி நில்லு. நில்லுக்கா, உனக்கு உத்தரவு இருக்குது. வாடி அம்மா வாடி வந்தாட்டம் போடி. சும்மா இருக்கேன். இந்த ஊர் உனக்கு பச்சாம்புத்தூரா? ஒரு குழந்தை இருக்கா? எங்கே அந்த பிள்ளைய? கால் வந்துட்டு வா. நதி எங்கே போகிறது கடலை தேடி? உட்கார்ந்து எதிக்க முடியுமா? அப்புறம் நின்றுக்கிறதே. உனக்கு இஷ்டம் இல்லைன்னா உன் வீட்டை பார்க்க நீ போய்க்கலாம், என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை உன் காதில் விழுந்துருச்சு. உண்மையா இல்லையா? அதை நீ
சொன்னதை வருத்தப்படுறான் சில நாட்கள். ஆனால் அதுக்கு பிறகு சரி பார்ப்போம், இனிமேல் நம்ம அங்கே இருந்தால் சரி வராது, அப்படியே நம்ம இருந்தால் எதுவும் பிரச்சனை வந்தால் நாம் உயிருக்கு ஒரு முடிவு எடுத்துக்கிறது நல்லதுன்னு உன் உள்மனத்துக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது. உண்மையா? கால் வந்துட்டுவான். இப்படி ஒரு பிள்ளைய பறி கொடுக்க நீ விரும்புதியா? முட்டா பேயமோல. இப்போ உன் புருஷனை வசப்படுத்தி உனக்கு வாழ வச்சு தந்தா போதுமா? வேண்டாம்னு முழு முடிவுக்கு வந்துட்டேன். அப்போ அங்கே உள்ள விஷயங்கள் எல்லாம் உனக்கு தெளிவாக தெரிஞ்சாச்சு. இப்போ இந்த குழந்தைக்கும் உனக்கும் வழி, அவன் பிள்ளை வேணும்னு சொல்லுதான், என்ன செய்யலாம்? நீ என்ன செய்ய போகிற? அவங்க வீட்டில் கேட்காங்க, நான் கேட்டு தானே சொல்லுதேன். யார? அப்போ உனக்கு பிள்ளை வேண்டாமா? உனக்கு பிள்ளை வேணும், அவங்க அப்பா வேண்டாம்னு சொன்னால் விளக்கம் எங்கே இருக்குது சொல்லு. கால் வந்துட்டு வா. எவ்வளோ பெரிய பிரச்சனையை தலையில் வச்சிருக்கா பார்த்தியா? வா. உன்னுடைய ஆழ்மனதை நான் பார்த்தேன். அவங்க ஒவ்வொருத்தருடைய கேரக்டரையும் நீ ரொம்ப தெளிவு பண்ணி வச்சுருக்க. இந்த குடும்பம் நமக்கு சரி வராதுன்னு நீயே ஒரு முடிவுக்கு வந்துட்ட. இதை அவங்க சூட்சமமாக புரிந்து கொண்டார்கள். ஆனாலும் அவங்க உன் மீது வீணான பழி சுமத்தி உன்னை வேதனைப்படுத்துகிறாங்க. உண்மையா இல்லையா? ஆகையினால் இனிமேல் அங்கே இருப்பது நமக்கு சரி வராதுங்கிற முடிவுக்கு நீ வந்துட்ட. இதுதான் உண்மை. ஆனால் உன் மீது அவர்கள் ஒரு குற்றம் சுமத்தியிருக்கிறார்கள். அது உண்மையா பொய்யா அப்படி என்று விளக்கம் உன் தாயாருக்கு தெரியாது. காலம் கடந்து அது தெரிகிற பொழுது நம்ம பிள்ளைதான் குற்றவாளி வருத்தப்பட்டாலும் அன்று விடை கிடைக்காது. புரியுதா? அப்போ நம்ம உள்மனதில் குற்றம் இருக்கா இல்லையா? கால் வந்துட்டு வா. அமைதியாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? அமைதியாக இருக்கணும். இந்தா இன்னும் 48 நாட்கள் பொறுமையாக இருக்கணும். என்னை அதுக்கிடையில் 2 முறை நீ பார்க்க வரணும். ஜெயிச்சு தருவேன், வெற்றியாக்கி தரேன். நல்லா இரு மகளே, கூட வீணாக போய் அங்கே மாட்டிக்கிடாத, பொறுமையாயிரு. இந்தா ஒரு இடத்துலேருந்து கருப்புசாமி உனக்கு வருமானம் தருவார், சந்தோஷமாக இருப்போம். அடுத்து கணவன் மனைவி வாழ்க்கைக்குள் பிரச்சனை இருக்குன்னு கேட்டு கண்ணீர் வடித்து வந்த மகள், அது யாரு? ஏக்கா நல்லா இருக்கியா? கூட வா, வந்து உட்காருக்கா. என்ன வேலை பார்க்குறேன்? இல்லையா? ஓட்டுநர். எங்கள் கோயம்புத்தூர்லையா? அப்படியா? கால் டாக்ஸி வச்சுருக்கீங்களா? வெரி குட் வெரி குட். உங்கள் வீட்டுக்காரர் எங்கே இருக்கார்? குடும்பமே இப்படி இருந்தால் என்னத்துக்காகும்? இன்னொரு தங்கச்சி இருக்காளா? நீங்கள் 2 பேர் தான். அவர் என்ன செய்தார்? கால் வந்துட்டு வாங்க. உடம்புல ஒரு இடத்துல கோரைப்பட்டிருக்கும். இப்போ உன்னுடைய வாழ்க்கையை போய் பார்த்தேன். அவன் ஒரு ரசனை இல்லாத ஒரு மனிதன். எப்படி மனிதன்? ரசனை இல்லாத ஒரு மனிதன். மனைவியை எப்படி சங்கல்பிக்க வேண்டும், அவன் மனது என்ன என்பதை புரிந்து நடக்கிற குணத்துக்கு அப்பாற்பட்டு அரக்கத்தனமான மனம் படைத்த ஒரு மானிடன். அதனால் இப்போ 6 மாத காலங்களாக வாழ்க்கை தொடருமா தொடராதா என்ற ஒரு வேதனையில் நீ இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இப்போ அவனை சீர்திருத்தி வெற்றியாக்கி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வா. என்னம்மா செய்யணும்? இல்லை, அவளுக்கு என்ன செய்யணும்? ஓகே, தங்க புட்டி நீ வா. வேறு என்ன வேணும் உனக்கு? அதையும் பண்ணித்தாரேன், உன் குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து தாரேன். பணம் தந்துட்டேன், கடத்தை தீர்த்துக்கா. நீ காலில் வந்துட்டு வா. இந்தா உனக்கு தொழில் ஓங்காரமாக ஓடும், நிறைய வருமானம் கிடைக்கும், சந்தோஷமாக இருக்கு. திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தவர்கள் யார்? யாருக்கு?
இது யார் இந்த குழந்தை? இவங்க அம்மா எங்கே இருக்கா? கால் வந்துட்டு வாங்க. அசிங்கமாக இருக்க. கால் வந்துட்டு வா. நீ உட்காரு. என்ன குண்டு, நல்லா இருக்கியா குண்டு? உட்கார். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கோனி அம்மன் ஒரு அம்மன் வருது. எங்கே இருக்குப்பா? பக்கத்தில் இருக்கா? நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டிய நிலைமை வந்ததே, வென்று விட்டாயா? இப்போ எப்படி அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எப்படி உனக்கு அடுத்த கல்யாணத்தை பார்க்கறது? ஏதாவது எழுத்து ரெக்கார்ட்ஸ் வேணும்லாடா சட்டப்படி. அதுக்கு என்ன செய்ய போகிற? நாளைக்கு இல்லைன்னு கூட போய் சொல்லி வரலாம்ல. என்ன வேணாலும் இந்த உலகத்தில் நடக்கும்டா மகனே. கால் வந்துட்டு வா. எனக்கு யார் கேள்வி வேண்டாம். அது என்ன கேள்வி? ஓகே, இந்த கார்த்திகை மாதத்துக்கு அடுத்து உனக்கு வாழ்க்கை அமையுண்டா. இந்தா மகா ஜெயித்தார். அதை வித்துடலாம்டா. 3 மாத கால அவகாசத்தில் வித்துத்தாரேன். உங்களுடைய கடனையும் தருத்தாரேன். ஐயோ கருப்பசாமி, இந்தாப்பா சந்தோஷமாவா? கருப்பசாமிக்கு யாருக்கும் அறுவை சிகிச்சை சம்பந்தமான ஒரு மன வருத்தம் இருக்குதாமே. யார் அது? கோயம்புத்தூர். யாருக்குப்பா அறுவை சிகிச்சை? என்னப்பா ஆப்ரேஷன்? வாட்? கால் வந்துட்டு. சிங்களாதி உட்கார். உங்கள் குடும்பத்தில் முன்னால் சாமி ஆடினவங்க யாருடா? என்ன சாமி ஆடினவங்க? கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன். குடும்பத்தில் ஒற்றுமை குறைவும் மனவேதனையும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா? 2.25 ஆண்டுகளாக கடன்களாலும் பல இழப்புகளாலும் மனவேதனை அடைந்து கொண்டு இருக்கிறாய். அதனால் குடும்பத்தையும் ஒற்றுமையாக்கி தொழிலையும் நல்லாக்கி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? இதோ இதை ஏன் எடுத்தேன்? மணியாட்டிக்கிட்டு ஒரு சாமி வருதுடா. அது உங்கள் வீட்டில் இருந்து 3 வருஷங்களாக பிரிஞ்சு இருக்கு. புரியுதா? இதை மாதிரி மணி எடுத்து வச்சு கும்பிடு. அந்த சாமியை உனக்கு வர வைக்கிறேன். செய்வா வை ஊதி வைக்கிறா. போய் சுவாமியே அட்ரா சம்பியாம. கருப்பசாமி, எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் மன வருத்தமும் கடனும் இருக்குது. அதை சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்தவங்க யார்? கடன்கள் சம்மந்தமாக கேட்டு வந்தவங்க. ஒரு பொம்பளை இப்படி கேட்பதாகலாம் நான் கூப்பிட்ருக்கேன். இல்லை அந்த அம்மா இல்லை, அந்த அம்மா இல்லை, வேற யாருமா? நாங்கள் ஒரு இடம் விற்கணும்னு நினைக்கிறோம், அதை விற்று தரணும்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? வாமா வா. இடம் எங்கே இருக்குக்கா? கோயில். சரி, கலங்கலுங்க. எந்த கலங்கல்? பெரிய கலங்களோ? காலைல வந்துட்டு வா. உட்காரலாம். மாற்றம் இருக்கா? பத்திரம் சரியா இருக்கு, பட்டா எண்ணெலாம் நல்லா இல்லையே. அதனால் பட்டாலாம் மாறி போயிருக்குமா? கால் வந்துட்டு வா. புதிய ஏர்போர்டா பழைய ஏர்போர்டா? வா. நம்பர்லாம் மாறி இருக்கு. இப்போ அதை எப்படியாவது பெரிய கஷ்டப்பட்டு தான் விற்கணும். புரியுதா? இந்தா கண்ணை மூடிட்டு ஒரு தொழில் அதிபரை வாங்க வைக்கிறேன். கண்ணை முடிக்கா.
கர்மசாமிக்கு இந்த உன் தொழில் ஓங்கும், செல்வம் கிடைக்கும், சந்தோஷமா இரு. குழந்தை கேட்டு வந்தவர்கள் யார்? குழந்தை குழந்தை யாருக்கு? வாங்க, கால் வந்துட்டு வரலாம். அங்கே தலையில்டா முன்ன தள்ளிவாமா. உன் வீட்டுக்காரங்க இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. சும்மா குனிஞ்சு வந்துட்டா போதுமே. எல்லையில்லா கருணை வடிவம் கொண்டு. என்னக்கா பிள்ளையார் கோயில் எங்கக்கா இருக்கு? அதான் நான் பார்த்தேன், விநாயகர் வரார அப்படி கேட்டேன். 1 2 3. ஆ ஆ யாருக்கு குழந்தை வேணும்? அப்படியா? யார் பேர் வைப்பான் குழந்தை பிறந்தா? அப்படி காது வைக்காம. ஆ குழந்தை பிறக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், எந்த மனவேதனை இல்லாமலும் நடக்கும். இந்தா கணபதி என்று பெயர் வை, வெற்றி உண்டு. இந்தா பணம். கர்மசாமிக்கு வீடு சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது. வாங்க, உட்காரடா தம்பி. உன் பேர் என்ன? ஆஞ்சநேயர் கோயில் எங்கடா இருக்கு? அங்கே போயிருக்கே என்னைக்காது? சும்மா போகும்போது லேசாக பார்த்துட்டு போவோம், அவ்வளோதான், போய் கும்பிட்டதில்லை. ஆனால் உங்கள் எல்லைக்குள்ளே வந்து ஆஞ்சநேயர் தான் வரார். இப்போ என்ன வீடுக்கு உங்களுக்கு என்ன செய்யணும்? யார்? இந்த விரலை பிடி பார்ப்போம். கடை முடிக்கா கால் வந்துட்டு வரலாம். 2 கால் வந்துட்டு வாங்க. அந்த கட்டியிருக்கக்கூடிய வீட்டை போய் பார்த்தேன். அளவெல்லாம் ரொம்ப சரியாகவும், வாஸ்து பிரமம் மிகவும் தெளிவாகவும் இருக்கிறது. ஆனால் வீடு மட்டும் முழுமையடையாத நிலையில் மனக்குறைகளோடும் பணக்குறைகளோடும் இப்போ இடைஞ்சலாக இருந்துக்கிட்டு இருக்கு. அதுக்காக ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்காக ஏற்பாடும் நடக்கணும். அதுக்கு கருப்பசாமி கருணையும் புரியணும். அதில் உன் பிள்ளை அவருடைய மனதில் கொஞ்சம் மனக்குழப்பமும் வருத்தமும் நடந்துக்கிட்டு இருக்கு. உங்கள்கிட்ட கூட சில சமயத்தில் மனம் திறந்து எதையும் சொல்லாமல் தன்னிச்சையாக முடிவெடுத்து குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை வெற்றியாக்கி தெளிவாக்கி வீட்டை வாசலாக்கி தந்தால் போதுங்களா? வேறு என்ன வேணும்?